சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சாம்பியன் செஸ் டூர் ஃபைனல்ஸில் செட் 1ல் இருந்து வெஸ்லேசோவுக்கும் மேக்னஸ்க்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெஸ்லே ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ வித் ஒயிட் பீசஸ் கேம் அவர் E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே மேக்னஸ் சிசிலியன் ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா நைட் F3 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஐ திங்க் இந்த வேரியேஷன் இது வரைக்குமே நம்ம சேனலில் கூட பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரேரான ஒரு வேரியேஷன் மாதிரி ஓகேலி வேரியேஷன் சொல்லுவாங்க. அதாவது A6 விளையாடுறாரு. A6க்கு அப்புறம் பிஷப் E2 விளையாடுறாரு. ஜஸ்ட் கிளாசிக்கலாக போகிறாரு. ஸோ E2க்கு அப்புறம் பான் டு D6, அதுக்கப்புறம் D4 அண்ட் தென் C takes D4, குயின் டேக்ஸ் D4. என்னங்க குயினை இது பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐடியா என்ன அப்படின்னா, நைட் C6 வரும்போது குயினை D3ல் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த பிஷப் ஆல்ரெடி ஒரு டைம் மூவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வெஸ்லே பிஷப் C4 போவாரா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டார். அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி குயினில் ரெக்கவர் பண்ணுறாரு பானை. ஸோ G6. ஸோ மேக்னஸ் இங்கே இருக்கக்கூடிய டார்க் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. அவரோட பான்ஸ் அண்ட் பீஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம எப்படி லைட் ஸ்கொயரில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவர் டார்க் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் பிஷப் G7, நைட் C3. ஸோ நைட் C3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நைட் F6 டெவலப் பண்ணுறாரு. ஸோ நைட் F6 டெவலப் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டை D5ல வைக்கிறாரு. ஸோ நைட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் C3 விளையாடுறாரு. ஸோ C3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவாக தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு மூவ் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டை பாக்ஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ நைட் ஃபார்வர்டில் வர முடியாது. ரெண்டாவது இந்த பிஷப்பை பார்த்தீங்கன்னாக்கா நட்ஜ், அதாவது நல்லிஃபை பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், லாங் ரனில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பான் பார்த்திங்கன்னா பிளாக்கோட பி பானுக்கு ஒரு டார்கெட்டாக அமையும் இந்த மாதிரி. இது லாங் ரனில் ஒரு ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக. பட் ஷார்ட் ரனில் இது ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். பட் லாங் ரனில் A6, B5 அண்ட் தென் B4 விளையாட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ அந்த டைமில் இந்த பிஷப் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிஷப் இங்கேவே உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. பிஷப் டெவலப் ஆகும்போது B2ல் அன்டிஃபெண்டடாக இருக்கும் பானை. ஸோ B5, பிஷப் G5, நைட் takes D5, E takes D5 அண்ட் தென் நைட் E5, நைட் E5க்கு அப்புறம் திரும்ப ட்ரேட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் H4 போகிறாரு. இந்த பொசிஷனில் பெருசாக நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம். இமீடியட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப டெம்டிங்கான மூவ் இந்த மாதிரி தெரியும். இது விளையாடுறதுலாம் தாராளமாக விளையாடலாம். பட் அவர் பார்த்திங்கன்னா பிஷப் G7 போனதுக்கப்புறம் அப்படியே கேம் கண்டினியூன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நம்ம இதை கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஸ்கொயரில் மேபி பிஷப் இந்த பக்கம் இருந்திருந்தாக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக போகலாம் நம்ம F5 அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி லேட்டராக விளையாடுவாங்க H4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஷப் F5, குயின் டு D2. ஸோ ஃபார்மிங் அந்த பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறார். தேவைப்பட்டால் பிஷப் H6 வச்சுக்கலாம். ஸோ H5, ஏன்னா H5 நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதனால் மேக்னஸ் H5 ஆடிடுறாரு. பிஷப் D3 த்ரெட்னிங் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. குயின் டு D7. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் என்னோட குயின் டெவலப் ஆகும்னு சொல்கிறாரு. பட் பரவாயில்ல, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூக்கை இன்வால்வ் பண்ணுறாரு. ரூக்கை இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் டாக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பானுக்கு இன்டைரக்டாக டபுள் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா மேக்னஸ் இமீடியட்டாக ரூக்கை யூஸ் பண்ணி அதை காட் பண்ணுறாரு. ரூக் E3. ஸோ டபுள் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ரூக் C8 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் பிஷப் ட்ராப் ஆகலை. ஆனால் நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க இந்த இடத்துல பிஷப் ட்ராப்போ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. F6 விளையாடிங்க அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம பிஷப்பை மூவ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பிஷப்புக்கும் எஸ்கேப் ஸ்கோர் இல்லாமல் போயிடும். F into G5 அண்ட் தென் F into E5, we are completely winning this game. ஸோ அந்த காரணத்தினால ரூக் A8, அதாவது F6 பற்றி சிந்திச்சிங்க அப்படின்னா அது தப்பான மூவ். ரூக் Fe1, அதுக்கப்புறம் பிஷப் into D3, குயின் into D3, அதுக்கப்புறம் ரூக் C4. ரூக்கை இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ ரூக்கை இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா G3. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ரூக் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மேபி இந்த பிஷப் பார்த்திங்கன்னா நம்ம F6 மூலிமா திரும்ப ஓட வச்சாங்க அப்படின்னா H4ல் ப்ராப்ளம் வரும். அதனால் G3க்கு அப்புறம் ரூக் C8. ஸோ C5 வழியாக இன்னொரு ரூக்கையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. ரூக் E4. ரூக் E4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிங் G7, கிங் டு G2, A5க்கு அப்புறம் A3. ஸோ B4 ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா ரூக்கோட கண்ட்ரோல் இருக்குன்றதுனால இப்போ B4 ஆட முடியாது இமீடியட்டாக. ஸோ அடுத்து ரூக் 8 C5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் F4 த்ரெட்னிங் த பிஷப். ஸோ பிஷப் பார்த்திங்கனாக்கா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஷப் F6ல் போடுறாரு. அதுக்கப்புறம் வெஸ்லே இந்த பானை டபுள் பண்ணி விடுறாரு. ஸோ பானை டபுள் பண்ணினதுக்கப்புறம் ரூக் டு D4. இங்கே C5 வழியாக இன்ஃபில்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இருக்கிறது ஒரே ஒரு E5 தான்.
அதனால் ரூக்கை வந்து வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறார். பட் E5 என்னோடதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் ரூக் E4லேயே வைக்கிறாரு. ஸோ ரூக் டு B8. ஸோ ரூக் டு B8க்கு அப்புறம் கிங் டு H2. ஸோ கிங் டு H2க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா குயினை வந்து F5ல வைக்கிறாரு. F5ல வச்ச உடனே அவர் ரூக் ட்ரேட் குயின் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. தாராளமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச என் கேமுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு D3க்கு அப்புறம் இங்கே ரூக் E8 வந்து விளையாடுறாரு. ஸோ ட்ரைங் டு இன்ஃபில்ட்ரேட் ஆன் டு த செகண்ட் ரேங்க். ஸோ அதை கார்ட் பண்ணுறதுக்கு ரூக் டு D2. ஸோ இங்கே G5. இப்போ மேக்னஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த பானை புஷ் பண்ணுறதுனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வெட்டினாலோ அவர் வெட்டினாலோ ஓரளவுக்கு ஓகே தான். ஆக்சுவலாக நம்மளே வெட்டுறது தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெட்டும்போது அவரும் வந்து வெட்ட போகிறாரு. வேணும்னா நீங்கள் வெட்டலாம். ஸோ வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அவருக்கும் வீக்னஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் டார்கெட் பண்ணலாம், அவரும் டார்கெட் பண்ணுறதுக்கு வருவார். கேமில் வந்து வெஸ்லே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிங்கை வந்து இன்வால்வ் பண்ணுறாரு. வேணா நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்ட்டு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா மேக்னஸ் வந்து வெட்டினதுனால அவருக்குமே ஸ்ட்ரக்சர் வீக்னஸாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறையா வீக்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நிறையா வீக்னஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் ரூக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால என்னமோ மேக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என் கேம் வந்து லைட்டாக ஒரு ஸ்லைட் எட்ஜுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரூக் E3 இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாரு. F5 கிங் F8 அதுக்கப்புறம் கிங் F2. ஸோ சுவாரஸ்யமாக நம்ம இந்த கேமை வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இடையில் சின்னதாக வந்து நம்மளுடைய கிளப்போடைய டோர்னமெண்ட்டை பற்றியும் ஒரு நம்மளுடைய அடல்ட் செஸ் ஒர்க் ஷாப்பை பற்றின ஒரு சின்ன ரிமைண்டர் நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ கிளப் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9:30 AM. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பேமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது ஆக்சுவலாக வந்து பெய்ட் டோர்னமெண்ட் தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டோர்னமெண்ட் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பட் இருந்தாலும் சில பேர் செக் பண்ணியும் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் சும்மா என்ட்ரி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சீரியஸாகவே என்ட்ரி இல்லைங்க நான் விளையாடணும் தான் போட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு. இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ அடல்ட் செஸ் ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் என்ட்ரிஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் அதை அட்டன் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நேரில் நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப் இது ஆன்லைன் கிடையவே கிடையாது. திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவை தொடங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நாளைக்கு சாயங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா 5:30 to 8:30 வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஒர்க் ஷாப் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் நேரில். ஸோ இப்போ இந்த கேமை கன்டினியூ பண்ணுவோம். ஸோ கிங் F2க்கு அப்புறம் ரூக்கை வந்து E5ல வச்சு டபுள் அட்டாக் மாதிரி ஒன்று பண்ணுறாரு. இப்போதைக்கு பானை வந்து ஒரு பான் டிஃபென்ஸில் இருக்குது. ஸோ பான் டு B4 வந்து விளையாடுறாரு வெஸ்லே. ஸோ ரூக் டு D4 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரூக் டு D4 அதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி B4 ஆடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே நம்ம இந்த பானையை நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ரூக்கும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ பான் B4க்கு மேலே ரூக் D4 கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 8x B4 அண்ட் தென் 8x B4 ரூக் இன்ட்டு F5 கம்ஸ் வித் செக். கிங் E3 ரூக் E5 செக் கிங் F4. ஸோ எப்படி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளாக் வந்து கம்ப்ளீட்லி வின்னிங் ஒரு பானை எடுத்துட்டாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் தான் இன்னமும். ஸோ கிங் E7 ஒன்லி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டைம் ப்ரெஷர் தான். இப்போ வெஸ்லேக்கு 12 வினாடிகள் தான் இருக்குது. மேக்னஸ்க்கு 35 வினாடிகள் இருக்குது. ஸோ ரூக் டு D4 அண்ட் தென் கிங் டு D7 ரூக் டு D1 ரூக் E2 ரூக் A1 ரூக் டு D2 ரூக் A7 செக் கிங் E8 அண்ட் தென் கிங் F5. ஸோ கிங் F5க்கு அப்புறம் ரூக் F2 செக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் E4 F5 செக் வைக்கிறாரு. கிங் E3 ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ரூக் டு C2 த்ரெட்னிங் த பான். வேணா அந்த பானை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு F பானை வந்து கிராப் பண்ண போகிறாரு. ஏன்னா F பானை வெட்டணும் அப்படின்னா நம்ம G5 போயிட்டு H பானையும் வெட்டலாம். இந்த பானை பாஸ் பண்ணால் மாற்றலாம். ரெண்டாவது நம்ம ரூக்கு இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கிங்கை வந்து நம்ம G5 F6ன்னு போயிட்டு ஏதாவது ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ரூக் இன்ட்டு C3 அலோவ் பண்ணிவிட்டு கிங் இன்ட்டு F5 விளையாடுறாரு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் ஒரு பான் அப்பில் தான் இருக்கிறாரு. ஸோ ரூக் C4 போயிட்டு அடுத்த ஃபோர்க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் கிங் G5 விளையாடிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா B4 பானை விட்டு கொடுத்து தான் அவனு வேறு வழி கிடையாது. அண்ட் தென் ரூக் டு B7. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல வெட்டுறதுனால வெட்டலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அந்த பானை எங்கேயும் போகிறது கிடையாது. அதனால் வந்து அந்த பாஸ் பானுக்கு பின்னாடி நம்மளுடைய ரூக்கை வைக்கணுன்றது ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிபல்ஸ் இந்த என் கேம். ஸோ அதனால் ரூக் B7 ரூக் B1 கிங் இன்ட்டு H5 B4 கிங் H6. கிங் H6 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா பிளாக் வந்து குயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஓப்பன் ஃபைலில் வந்தீங்க அப்படின்னா செக் வச்சு ஈஸியாக குயின் எடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமான ஒரு டாக்டிக்கல் பிளண்டராக மாறிடும். அதனால் F5 வந்து விளையாடுறாரு. F5 வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த டைமில்
ஒரு டெம்போ நம்ம லாஸ் பண்ணி திரும்ப நம்ம ஒரு டெம்போ கெயின் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கேமில் ஒரு H5 ஆடிறாருன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் த மேபி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளெண்டர் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதான் பிளெண்டர் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேம் ஓகே தான். ஸோ H5 விளையாடின உடனே பிரச்சனை ஆகிடுது. அதுக்கு பதில் அவர் விளையாடக்கூடிய மூவ் ஒரே ஒரு மூவ் தான் ட்ரா பண்ணக்கூடிய ஒரு மூவ் கிங் டு G5. ஸோ கிங் G5 ஆடும்போது இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ண புஷ் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஒரு டெம்போவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா H5 புஷ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பான் இங்கே செகண்ட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிங்கை ஒழிச்சு வச்சுக்கலாம் கிங் F6ல். கிங் F6 போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க F4 புஷ் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி புஷ் பண்ணால் கூட நம்ம H6 புஷ் பண்ணலாம். ரூக் H1 ரூக் டேக்ஸ் B2 ரூக் டேக்ஸ் H6 அண்ட் தென் கிங் G5. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரூக் சேவ் பண்ண உடனே அடுத்த பான் ஃபால் ஆகுது. ஸோ இப்படி வந்து கேமை வந்து அழகாக வந்து நல்லிஃபை பண்ணியிருக்கலாம். பட் உங்களுக்கு கிளாக்கில் வந்து மில்லி செகண்ட்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக இவ்வளோ துல்லியமாக நம்மளால் ஆட முடியுமா தெரியல. பட் ஆடி இருந்தால் கேம் வந்து ட்ரா ஆயிருக்கும். பட் H5 வந்து பார்த்தீங்கன்னா லூசிங் மூவ். என்ன காரணம் அப்படின்னா மேக்னஸ் வந்து இப்போ அடுத்த பாஸ் பானையும் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. F4க்கு அப்புறம் கிங் G5 F3 H6. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது பேசிக்காக. F2 அதுக்கப்புறம் ரூக் B8 செக். ஸோ ரூக் B8 செக் கிங் D7 அண்ட் தென் ஜிக்ஸாக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து ரூக்கை சேஸ் பண்ண வந்துடுது பக்கத்தில். H7 அதுக்கப்புறம் ரூக் G1 செக் கொடுக்குறாரு. இந்த இடத்துல ரொம்ப இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ரூக்கை வெட்டினீங்க அப்படின்னா குயின் எடுத்துக்கலாம். ஸோ குயின் எடுத்தாலுமே நான் ஒரு குயின் எடுக்க தான் போகிறாரு. பட் இருந்தாலும் கிங் டேக்ஸ் B7 ஸ்டில் பிளாக் இஸ் வின்னிங். பட் இருந்தாலும் ரூக் G1 செக் கொடுக்குறாரு. ரூக் G1 செக் வந்து இந்த இடத்துல கொடுத்தோடனே 60வது மூலை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்லே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒன்று ரூக்கை வந்து கிங்கை வந்து H5க்கோ இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து F5 கொண்டு போகுது. 2 ஆப்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நம்ம H6 போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ கிங் டேக்ஸ் B7 விளையாடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குயின் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கீவ் பண்ணிடலாம். கிங் G7 அண்ட் தென் நம்ம சிம்பிளாக ஒரு வின்னிங் எண்டிங் போகலாம். அல்லது நீங்கள் வந்து F5க்கு கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்து டேரெக்டாகவே குயின் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எண்டிங் தான். ஸோ கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரூக் இன்ட்டு G6 ரூக் டு G6 செக் அண்ட் தென் செக்மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. 6 மூவ்ஸில் மேட் இருக்குது. இல்லை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பானை வந்து நீங்கள் வெட்டிட்டு கூட நீங்கள் விளையாடலாம். ரொம்ப சிம்பிளாக எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் 60வது மூலை இந்த இடத்துல ஆக்சுவலாக டைம் இருக்குது. 5 வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்லேவோட கிளாக் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எண்ட் கேம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. 3வது ஆட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது. 4வது ஆட்டத்தில் திரும்ப ட்ரா ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட் 1 வந்து மேக்னஸ் வந்து லீட் பண்ணுறாரு. இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கனாக்கா செட் 2 வந்து நடக்க போகுது. ஸோ செட் 2ல் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ நம்ம கூகுள் பே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நம்பர் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முழுக்க இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ செஸ் கேம்ப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து போய் சேரப்போகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற கிளப் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுனா உங்களுடைய பதிவை விரைந்து முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளப்போடைய அடல்ட் செஸ் ஒர்க் ஷாப். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப்லைன் நேரில் நடக்கக்கூடியது. ஸோ திரும்ப அதை சொல்லிடுறேன் நான். ஸோ அதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கலாம். 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிக்சர், அதாவது அந்த ப்ரொமோஷனல் போஸ்டர் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டும் சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடல்ட் செஸ் ஒர்க் ஷாப்பும் சரிங்க. அதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் எழுதியிருப்பேன். ஒரு 10 லைன் கிட்ட எழுதியிருப்பேன். அதில் என்ன நம்ம பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு உங்களுடைய பதிவை தொடங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.